ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க, மீன் அவங்க அம்மா வந்து பூரி சுடவான்னு கேட்க பழைய எண்ணெயிலெல்லாம் சுடாதீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி அதிகார திமிரோடு அங்கே நடந்துக்கிறாங்க. அப்போ வந்து முத்துலாம் சொல்வார், இங்கே பாருங்கள் புது பேக்கெட் எண்ணெய் தான் வாங்கிட்டு வந்திருக்கோன்ற மாதிரி முத்து சொல்வார். அப்படியே அந்த அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்க, மனோஜ் கடைக்கு போய் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கடன் விஷயம் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க என்னன்னு தெரியல, அது முத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுதான் அப்பா எனக்கு வந்து ஷேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி சொல்ல, அது எப்படி தரமாட்டேன்னு சொல்லுவார், நான் கேஸ் போட்டு உனக்கு இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து டைவர்ஸ் கேஸ் விஷயமா ஒரு வக்கீல் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டீங்களா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அப்போ தான் நான் இதுலேருந்து நான் உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்ல, உடனே இவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்ன்ற மாதிரி மனோஜ் அப்படியே சமாளிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க, மீனா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான்லாம் குழம்பு அப்படி வைப்பேன், நான்லாம் சாப்பாடு மிச்சம் வழிச்சுலாம் நக்க மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவும் அண்ணாமலையும் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வராங்க. அந்த சீன்லாம் பார்க்க கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்துச்சு. அப்படியே என்ன ஆகுது, முத்துக்கும் விஜயாக்கும் ஃபோன் வருது ஒரே டைமில். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம போய் அந்த ஃபினான்ஷியரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவும் இங்கே ஓகே சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயாக்கு வந்து அந்த வக்கீல் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த மாதிரி மனோஜையும் ரோகிணியும் நான் ஒன்றா பார்த்தா, அப்போ இந்த டைவர்ஸ் கேஸ் நான் நடத்தணுமா வேணாமா நீங்கள் தான் சொல்லணுன்ற மாதிரி சொல்ல, இதில் அதிர்ச்சி ஆகிடுறாங்க விஜயா. பார்க்கலாம் திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.